ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை பார்த்தீங்களா? இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அதில் அகப்பட்டு கொள்ளாமல் அழியாமல் பாதுகாக்கப்படணும். ரெண்டாவது, இயேசு வரும்போது அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவே சொன்ன ஒரு ஆலோசனை. அதனால் எப்பவும் ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்து வேதம் வாசித்து உங்களுடைய அறையில் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுங்க, வேலையில் உட்காரும்போது ஜெபம் பண்ணுங்க, வேலை செய்து கொண்டு இருக்கும்போது இந்த வேலை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். முடிந்த உடனே ஜெபம் பண்ணுங்க. எங்கே போனாலும் வந்தாலும் அப்பப்போ இருதயத்திலேருந்து ஜெபங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருங்க. எப்பொழுதும் ஜெபத்தோடு இருங்க. அப்போது ஆண்டவர் இந்த தீமைகளுக்கெல்லாம் விலக்கி உங்களை பாதுகாத்து நடத்துவாராம். எந்த தீங்கு உங்களை சேதப்படுத்த மாட்டாராம். அப்போது அந்த தீங்குகள் நமக்கு வராமல், இந்த மாதிரி ஆபத்துகள் நம்ம சேதப்படுத்தாமல் இருக்கணும். ஒரே வழி ஜெபம், ஜெபம், ஜெபம். இயேசுவே சொல்லியிருக்கிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். காலையில் மட்டும் இல்லை, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இந்த பழக்கத்தை நீங்கள் உண்டாக்கி கொண்டீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவோடு நீங்கள் தொடர்பில் இருப்பீங்களா? அவருடைய பிரசன்னம் உங்கள் கூடவே இருக்குமா? எந்த ஆபத்து உங்களை சேதப்படுத்த விட மாட்டார்.